வணக்கம் வணக்கம் வணக்கம். மனித உரிமை புரட்சி இயக்கத்தின் சார்பாக சமீபத்தில் நடந்த மனித உரிமை மீறல்கள் பற்றி விளக்கவும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த காணொலி வாயிலாக அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இதுவரை நாங்கள் மனித உரிமை புரட்சி இயக்கத்தை பற்றி அதிகமாக வீடியோவில் பதிவிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைய பதிவு மனித உரிமை மீறல்கள் எங்கெங்கு நடக்கிறது என்பதை பற்றி சொல்லத்தான் இந்த காணொளி. முதலாவதாக அடையாறில் உள்ள சிபிடி பாலிடெக்னிக் கல்லூரி நிறுவனத்தில் உள்ள ஒரு 3-4 பிரிவு உள்ளது. அதாவது லெதர் டெக்னாலஜி, ஃபிலிம் டெக்னாலஜி, பிரிண்டிங் டெக்னாலஜி, அதுபோல் உள்ள அந்த கல்லூரி வளாகத்தில் மாணவர்களுக்கு குடிக்க தண்ணீர் குழாயில் வருவதில்லை, கழிப்பறையில் தண்ணீர் சரிவாக வருவதில்லை, டைல்ஸ் எல்லாம் உடைந்து புதறலாக காட்சியளிக்கிறது. மாணவர்கள் அமர்ந்து பயிலக்கூடிய மேஜை சேர்கள் எதுவும் இல்லாமல் மாணவர்கள் தரையில் அமர்ந்து கல்வி கற்கும் சூழ்நிலை கொடிய மனித உரிமை மீறலாகும். இது போன்ற ஒரு புகழ்பெற்ற பாலிடெக்னிக் இந்த மாதிரி சூழ்நிலையில் உள்ளது மிகவும் வருந்தத்தக்கது. இதனை கல்லூரி நிர்வாகமும் அதனை பராமரிக்கும் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது பிடபிள்யூடி உடனடியாக தலையிட்டு மாணவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமையும்படி ஒத்துழைக்க வேண்டும் என்று எங்களது மனித உரிமை புரட்சி இயக்கத்தின் சார்பாக இந்த காணொலி மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கெங்கெல்லாம் மனித உரிமை மீறல்கள் நடைபெறுகிறதோ அங்கு உங்களது இயக்கத்தின் பணி என்ன? மனித உரிமை மீறல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன என்பதை செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்து தெரிந்து கொண்டு வருகிறோம். எனவே எங்களது இயக்கம் அது போன்ற துறைகளுக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களின் குறைகளை தீர்த்து வைக்குமாறு கேட்போம். முடியாத பட்சத்தில் எதற்காக முடியாது என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டு அதற்கு உண்டான தீர்வை செய்து கொண்டு வருகிறோம். எனவே மனித உரிமை மீறல்கள் எங்கு நடைபெற்றாலும் அங்கு இந்த மனித உரிமை புரட்சி இயக்கம் எந்த துறையானாலும் தலையிட்டு தீர்த்து வைக்கும் என்பதை இந்த காணொலி பேட்டி மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். எனவே எங்களது இயக்கம் மனித உரிமை புரட்சி இயக்கம் என்பதையும், மனித உரிமைக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் என்பதையும், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்டது என்பதையும் தெரிவிக்க காணொலி மூலம் எனக்கு வாய்ப்பளித்ததற்காக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கைபேசி எண் 9841147030 என்ற எண்ணை இந்த காணொலி மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை நீங்கள் இந்த நம்பரை குறித்து வைத்துக் கொள்ளவும். மனித உரிமை நமது பிறப்புரிமை, மனித புரட்சி, மக்கள் எழுச்சி, இமாலய வளர்ச்சி என்று கூறிக்கொண்டு அடுத்த காணொளியில் மேலும் சில மனித உரிமை மீறல்கள் குறித்து நடக்கின்ற விஷயங்களை பற்றி தெளிவாக உங்களிடம் தெரியப்படுத்தலாம் என்ற நம்பிக்கையோடு இந்த மதிய நேரத்தில் எனது பேட்டியை எடுத்த யூடியூப் நிறுவனத்தாருக்கும், கண்டுகளித்து வரும் மனித உரிமை ஆர்வலர்களுக்கும், பொதுமக்களுக்கும் எங்களது மனித உரிமை புரட்சி இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.